திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். இந்த பை மோட் ஆப்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் கம்மியான விலையில் கிடைக்கும். ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருள் எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா TCL பிராண்ட் டிவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கலைஞர் டிவி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம ஒரு டிவியை வாங்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். ஸோ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா QLED. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 43 இன்ச் LED. ஸோ ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கனவாகவே இருக்கும். ஸோ அந்த கனவை நிறைவேறதுக்கு தான் நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி வாங்கிட்டோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும். ஸோ என்ன மாதிரி ஸ்பீக்கர் வாங்கலாம் அப்படின்றது யாரா தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள். ஒரு 5 to 7Kல பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுவும் வாங்கி பார்த்துட்டு இப்படி இருக்கிறது வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸோ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜனவரி 17 வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 20. ஸோ இப்போ தான் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா டிவி வாங்கிட்டு உடனே வீடியோ போடலாம் தான் நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா டிவி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து டிவி பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எங்கன்னா டேமேஜஸ் எதாவது இருக்கா எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமேஜஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கீழே நிற்பாங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடணும் ஸ்டாண்டை. ஸோ ஸ்டாண்டாக போடலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்குது. என்னடா 3 ஹோல்ஸ் இருக்குது, இதில் பார்த்தா 2 ஹோல்ஸ் தானே இருக்குது, எப்போ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இல்லையா டிவி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்காக வந்து பிரதர் சொன்னால் சாய்ச்சி வச்சு இப்போ வச்சு பாருடானா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து சாய்ச்சி வச்சு வச்சோடனே உள்ளே போயிடுச்சு. அடப்பா இது கூட தெரில அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவை போட்டு முடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா முடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு டே வந்து பார்த்தா ஸ்க்ரூ போட்டு முடுக்கிறதுக்கப்புறம் வந்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நிற்க வச்சாச்சு. ஸோ நிற்க வச்சப்பறம் டிவி ஆன் பண்ணுறான். ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கி ஆன் பண்ணுறேன். இந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது வாழ்நாளில். ஸோ நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு டிவி வாங்கிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் வரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒன்று யாராவது சஜஷன் பண்ணிங்கன்னா நான் பார்த்து வாங்கிடுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட தீபாவளி அதாவது பார்த்திங்கன்னா 10ஆம் மாதத்துலேருந்து யோசிச்சு ஜனவரி மாதம் தான் நான் வாங்கினேன். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அதுமாரி வாங்கணும். ஸோ அதுக்கு யாராவது சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ டிவி பொறுத்த வரைக்கும் வந்து டிவி நல்லாவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. ஸோ பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நல்லாவே இருக்குது. QLED இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சலாம் வரல ரொம்ப நேரம் கண்டினியூஸாக டிவி பார்த்தா. ஸோ எல்லாமே ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் எடுக்கிறதுனால வந்து அந்த மாதிரி தெரியல. ஆனால் பட் டிவி வந்து பக்காவே இருக்குது. ஏன்னா உண்மையாக சொல்லி வேணும், பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த பிராண்டுக்காக நம்ம பேசலாம் நினைச்சிடாது எச்சரிக்கைங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ரிவ்யூ, நம்ம வந்து ஒரு ஓனாக ப்ராடக்ட்டை வாங்கி அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிவ்யூ மாரி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒய்ஃபை ஆப்ஷனாக இருக்குது. ஸோ ஒய்ஃபை ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த டிவி யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு புதுசாக வருது. ஸோ நம்மளோட ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம சேனலோட வீடியோவே போடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெளில வரது கூட எல்லாமே தெரிய எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரே வந்து யூடியூப்பில் வந்துவிட்டோம். ஸோ யூடியூப்பில் வந்தோடனே தான் ஃபன் ஆகி போச்சு. ஒர்க் ஆகலை, என்னடா இது ஒர்க் ஆகலை பார்த்தா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூபே வந்துச்சு. ஸோ இன்டர்நெட் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது நம்ம சைடில். ஸோ வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ வந்து நம்ம பேரை போட்ட உடனே வந்து நம்ம PUBG வீடியோ வந்தது. PUBG வீடியோ வந்தோடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த ஸ்க்ரீன் ஏதாவது ஸ்டக்ஸ் ஏதாவது ஆகுதா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டிவி வாங்கியிருக்கோம்ல. ஸோ ஏதாவது இஷ்யூ இருந்தால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ப்ளே பண்ணி பார்த்தேன். சவுண்ட் குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 ரேட்டிங் தரலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா TCL B சம்திங் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் டிவியோட மாடல் என்னன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர் டெஸ்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒரு சில வீடியோவில் போட்டு பார்த்தா எங்கேயாச்சும் கலர் லீக்கேஜ் இருக்கா இல்லை கலர் எதாவது பிரேக் ஆகுதான்னு பார்த்தேன். அதை வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு கலராக சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இதில் லீக்கேஜ் இருந்தால் தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ எல்லாமே ஓகே தான், பர்ஃபெக்டாக தான் இருக்குது. டிவி ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இந்த டிவியோட ஒர்த்து எவ்வளோ வந்து தான் 25,000 நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது, 25 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் பட் ஸ்டோரேஜ் நம்ம எல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம வந்து ஒய்ஃபை ஃபுல்லாகவே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது டிவி. ஸோ ஓகேங்களா. டிவி ஒர்த்தாகவே இருந்துச்சுங்க, வேல்யூபுளாக இருக்குது. வேல்யூபுள் இந்த மணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ மறக்காமல் யாராவது இந்த டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் தரல. நீங்கள் வந்து அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது புதுசாகவே இருந்தது. ஸோ என்னடா ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி நானும் அப்போத்தியில் கொஞ்சம் பார்த்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெயின் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் மென்ஷன் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் வந்து நம்ம சொல்லித்தரணும் இது இல்லை. ஸோ ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஓகே பெட்டராக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது வரைக்கும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. வாங்கி 3 months ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து நான் வீடியோவை மேக் பண்ணி நான் வீடியோவே ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஓகேங்களா. அப்புறம் வேறு ஏதாவது சொல்லணுமா? ஸ்பீக்கர் மட்டும் மறக்காமல் யாராவது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க.